அண்மை செய்தி. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை தெற்கு அந்தமான் கடல் ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல்காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். தமிழகத்திற்கு இன்று மற்றும் 26ஆம் தேதி மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா நாளை தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவ வாய்ப்பிருக்கிறது. தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது உருவாகக்கூடும். அதன் பிறகு இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தொடர்ந்து 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒருபுறம் வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில 2ஆம் சுற்று மழையானது தற்பொழுது தமிழகத்தில் பொழிந்து வருகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா தமிழகத்திற்கு இன்றைய தினம் ரெட் அலர்ட், அதாவது மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 26ஆம் தேதியும் கூட ரெட் அலர்ட் ஆனது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதுவை காரைக்காலுக்கும் கூட அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.